ஒரு பள்ளிக்கூடம் முடிந்து 3 குழந்தைகள் வெளியே வர்றாங்க. அந்த 3 குழந்தைகளையும் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த சீருடை சேரும் சகதியுமாக இருக்குது. இந்த 3 குழந்தைகளது தாய்மாரும் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார்கள். முதல் குழந்தையுடைய தாய் அந்த குழந்தைய தூரமாக அழுக்கா பார்த்த உடனேயே கண்ணில் அப்படி கோபம் தெறிக்க ஓடி வர்றாங்க. என்ன ஏது என்று ஒரு கேள்வி இல்லை, போட்டு பலார்னு அடிக்கிறாங்க. வீட்டில் உனக்கு நான் என்ன வேலைக்காரியா, இனி இதை போட்டு நான் துவைக்கணும் அப்படி சொல்லி முதல்ல அடி, அப்புறம் திட்டு, தரன்னு அந்த குழந்தைய இழுத்துக்கிட்டே போகிறாங்க. இரண்டாவது குழந்தையுடைய அம்மா அந்த அழுக்கான சீருடையை பார்த்த உடனே நக்கலாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஒன்றும் சொல்லாமல் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தையும் சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குது. மூணாவது குழந்தையுடைய அம்மா அந்த இடத்துல எதுவுமே சொல்லலை, அந்த குழந்தைய அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் போன உடனே அந்த குழந்தைய உட்கார வச்சு கேட்குறாங்க, ஏம்மா இப்படி ஆச்சுது, உன் சீருடைய இவ்வளவு அழுக்காக இருக்குது அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த குழந்தை சொல்லுது, அம்மா இன்றைக்கி விளையாட்டு வகுப்பில் நாங்கள் விளையாடிக்கிட்டு இருந்தோம் வெளியே. அப்போது அந்த பள்ளிக்கூடத்து தோட்டத்தில் தோட்டக்காரர் வேலை செய்துக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு வண்டியில், தள்ளு வண்டியில் நிறைய மரக்கன்றுகளை எடுத்து தள்ளிக்கிட்டு வந்தார். அவர் வயசானவர்மா. அந்த தள்ளு வண்டியில் வச்சு அந்த மரக்கன்றுகளை எல்லாம் அவர் தள்ளிட்டு வரும்போது அந்த வண்டி சரிஞ்சிடுச்சு, அவரும் சேர்ந்து கீழே விழுந்துட்டார். அந்த செடிகள்லாம் கீழே விழுந்தது. நாங்கள் 3 பேர் ஓடி போய் அந்த தாத்தாவை தூக்கி விட்டுட்டு அந்த செடிகளை எல்லாம் தூக்கி அந்த வண்டியில் வச்சு அந்த தாத்தாவுக்கு உதவி செய்தோம்மா. அதனால தான் சட்டெல்லாம் இப்படி சேராயிடுச்சா? ஆமாம்மா. ஆசிரியர் திட்டலையா அடிவனை? அதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சுது, திட்டலாம்மா, இன்றைக்கி எங்களுக்கு பரிசு கிடச்சிது. ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடம் விடும்போது அந்த நாளில் நல்ல செயல் செய்த குழந்தைகளுக்கு பாராட்டு சொல்லுவாங்க. எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆங்காங்கே வீடியோ கேமராக்கள் பொருத்தியிருக்காங்களா, நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத தலைமை ஆசிரியர் பார்ப்பார். இன்றைக்கி நாங்கள் செய்த இந்த நல்ல செயலை பார்த்து பள்ளிக்கூடம் விடும்போது எல்லாரும் முன்னாலேயும் எங்கள் 3 பேருக்கும் கைத்தட்டு தந்தாங்கம்மா அப்படி சொல்லுது. நல்ல பிள்ளை, நல்ல காரியம் செய்திருக்கிற அப்படி சொல்லி ஒரு முத்தம் கொடுத்து அந்த அம்மா அந்த குழந்தைக்கு பாராட்டு சொன்னாங்க. அன்பான பெற்றோரை, 3 குழந்தைகளின் பெற்றோரும் 3 வகையான பெற்றோரின் மனநிலையை வெளிப்படுத்துகிறார்கள். முதல் குழந்தையுடைய தாய் ஒரு ஹிட்லர் மனப்பான்மை கொண்ட ஒரு தாய். குழந்தை செய்தது நல்லதோ தவறோ, குழந்தை பக்கமுள்ள நியாயம் என்ன, எதை பற்றியும் விசாரிக்காமல் கண்ட இடத்திலே குழந்தையை திட்டுவது, அடிப்பது. இது ஒரு சர்வாதிகார மனப்பான்மை. குழந்தையின் தரப்பு நியாயத்தை சொல்வதற்கு அங்கே ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்துவதே கிடையாது. இரண்டாவது குழந்தையுடைய தாய் ஒரு கட்டவிழ்த்து விடப்பட்ட மனப்பாங்கு கொண்ட பெற்றோருக்கு உதாரணம். பல பெற்றோர் தங்கள் குழந்தைகள் எது செய்தாலும் கண்டுகொள்வதே கிடையாது. தவறு செய்தாலும் அதை பற்றி கேட்பது கிடையாது, நல்லது செய்தாலும் பாராட்டுவது கிடையாது. டேக் இட் ஈஸி என்பது போல் அந்த குழந்தைகளை தன் போக்கிலே வளர விடுவது, அதுவும் ஒரு நல்ல பெற்றோருக்கு அழகு கிடையாது. மூன்றாவது குழந்தையின் தாய் செய்தது ஒரு அற்புதமான செயல். குழந்தையிடம் என்ன நடந்தது என்று கேட்பது, குழந்தைக்கு செவிமடுப்பது, அங்கே ஒரு ஆரோக்கியமான உரையாடலை முன்னெடுப்பது. குழந்தை செய்தது நல்லது, ஆகவே அங்கே பாராட்டு கிடைக்கிறது. ஒருவேளை குழந்தை குறும்பு செய்து அந்த சேற்றை ஏற்படுத்தியிருந்தால் கூட அந்த தாய் அந்த இடத்துல தனது கஷ்டத்தை, அந்த துணியை துவைப்பதற்கு அவள் படுகின்ற வேதனையை எடுத்து சொல்லி அந்த குழந்தையின் மனதை தொடுகின்றபடி பேசுகின்ற போது அந்த குழந்தை தனது வாழ்வை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் ஜனநாயக ரீதியிலான குழந்தை வளர்ப்பிலே பின்பற்றப்படுகிற ஒரு நடத்தை மாற்று யுக்தி. இந்த 3 பெற்றோர்களே நீங்கள் எந்த வகையில் இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். குழந்தையினுடைய ஆரோக்கியமான ஒரு நடத்தை மாற்றத்தில் பங்கு வகிப்பது ஜனநாயக ரீதியிலான இந்த உரையாடல் பாணியிலான ஒரு குழந்தை வளர்ப்பு யுக்தி தான்.